வந்த உறவுகளே, எனது தமிழ் பாலாறு யூடியூப் சேனலை ஆதரிக்குமாறு அன்போடு கேட்டு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கு பெரிய திருமொழி திருமங்கையாழ்வாருடைய பாசுரத்திலே ஒன்று. காரணம், இந்த டிவி யூடியூப் சேனல் நான் ஏற்கனவே தமிழ் பாலாறு 6 ஆண்டுகள் தொடர்ந்து நடத்தி அதில் சில இடர்பாடுகள் வந்து அது இடையிலே நிறுத்தப்பட்டு விட்டது. எனவே நான் தொடர்ந்து இந்த புதிய தமிழ் பாலாறு யூடியூப் சேனலை நான் அன்பிலே ஆரம்பித்து முதல் அம்மையை பற்றி அபிராமி அந்தாதியில் ஒரு பாடல், பிறகு நேற்று சைவ சமயத்தில் ஒரு அழகான சுந்தரருடைய தேவார பாடல், இன்றைக்கு ஆழ்வார் பாசுரத்திலே ஒன்று, நாளை முருகனை பற்றி ஒரு பாடல். அதற்கு பிறகு நம்ம பொதுவான நிகழ்ச்சிகளுக்கு வந்துவிட வேண்டும் என நினைத்து கொண்டு இன்றைக்கு நான் வைணவம் சார்ந்த ஒரே ஒரு பாசுரத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆழ்வார்கள் பெருமாளுடைய கல்யாண குணங்களில் ஆழம் பட்டவர்கள் 12 ஆழ்வார்கள். அதிலே திருமங்கை ஆழ்வார் வயதில் இளையவர், அதிகமான கோயில்களுக்கு சென்று மங்களாசாசனம் செய்தவர், அதிகமான ஆலயங்கள் 80க்கும் மேற்பட்ட ஆலயங்களுக்கு அவர் தான் சென்றிருக்கிறார். யாரும் போக முடியாத இடங்களில் இமய சிகரங்களில் கூட அவர் அந்த காலத்தில் சென்று பாசுரங்கள் மங்களாசாசனம் செய்த மிக அருமையான தமிழ் பணியை வைணவ சமயத்திற்கு செய்திருக்கிறார் திருமங்கை ஆழ்வார். அவர் எழுதிய பெரிய திருமொழி பாசுரங்கள் 4000 திவ்ய பிரபந்தத்திலே பாசுரங்கள் என்பது ஆழ்வார்கள் பாடி அருளியது. திருமங்கை ஆழ்வார் பாடி அருளிய ஒரு பாடல் திருநெடுந்தாண்டகம் என்பது ஒரு வகையான பாடல், அது இலக்கண வகையில். இதை அப்பர் சுவாமிகள் தேவாரத்திலே திருநெடுந்தாண்டகம் என்கிற அமைப்பிலே பாடியிருக்கிறார். நம்ம இலக்கணத்துக்கு உள்ளே போக வேண்டாம். ஆகவே இது நெடுந்தாண்டகம் என்கிற அந்த பகுதியில் 13வது பாசுரமாக வருகின்ற ஒரு பாசுரம். உங்களுக்கு எளிமையாக புரியும் பாசுரம் தான், ஆனாலும் படிக்கின்ற போது உங்களுக்கு சற்று புரியாத மாதிரி தெரியும். விஷயம் ஒன்றும் இல்லை. ஒரு தாய் தன் மகள் காதல் வயப்பட்டிருப்பதை கண்டு தவிக்கிறாள், துடிக்கிறாள், சொல்ல முடியல. யார் மேலே அந்த பொண்ணுக்கு காதல் தெரியுங்களா? பெருமாள் மேலே காதல். அவள் என்ன பண்ணுறா, ஒரு கிளியை வச்சுக்கிட்டா, தன் மார் மேலே வச்சுக்கிட்டா, அழுதுகிட்டே இருக்கிறா. யாரை நினச்சி? பெருமாளை நினச்சி. இவ அழ பெருமாள் பேரை சொல்ல சொல்ல அந்த கிளியும் திருப்பி சொல்லுது. அந்த கிளி சொல்ல, இவை பெருமாள் பேரை சொல்ல, கண்களில் நீர் வழிய அவள் மார் மீது அந்த கண்ணீர் படுகிறது. கிளியும் பார்த்து, ஐயோ என்னுடைய தலைவி அழுகிறாளே என்று அதுவும் சேர்ந்து அழுகிறது என்கிற நிலையிலே இந்த பாடலை சொல்கிற ஒரு தாய் தன் மகள் காதல் வயப்பட்டிருப்பதை நினைத்து ஏங்கி பாடுகிற ஒரு பாடல். ஆனால் இது பெருமாள் பற்றிய பாடல். அவளுக்கு பெருமாள் மீது காதல். எந்த பெருமாள்? கல்லெடுத்து கல்மாரி காத்தாய். பெருமாளே நீ யார் தெரியுமா? கல்லெடுத்து கல்மாரி காத்தாய். நான் பிறகு பொருள் சொல்கிறேன். என்றும் காமருப்பும் கட்சி ஊரகத்தாய், என்றும் வில் இருத்து மெல்லியல் தோல் தோய்ந்தாய், என்றும் வெக்காவில் துயிலமர்ந்த வேந்தே, என்றும் அடர்த்து மல்லரை அன்று அட்டாய், என்றும் மாகீண்ட கைத்தளத்து என் மைந்தனை என்றும் சொல்லெடுத்து தன் கிளியை சொல்லே என்று துணை முளைமேல் துளி சோரச் சோர்கின்றாளே என்று அந்த தாய் அழுகின்றாள், கஷ்டப்படுறாள். இந்த பொண்ணு என் நேரம் பார்த்தாங்களே கிளியை மாறுமேதி வச்சுக்கின்னு இந்த பெருமாளே இப்படிலாம் இவங்க கெட்டிக்காரனாச்சே, இவ்வளோ வலிமையாக ஆச்சே, எனக்கு ஒரு நல்ல பதில் சொல்ல மாட்டேங்கிறே என்று நினைத்து இவள் இயங்குகிறாள். என்ன சொல்கிறா? கல் எடுத்து கல் மாறி காத்தாய். கோவர்த்தனகிரி கல்லால் ஆனது மலையல், அந்த மலையெடுத்து மக்களை காத்தாய். கல் எடுத்து கல் மாறி காத்தாய். கல் மழை யார் பொழிஞ்சது? இந்திரன் பொழிகிறான் அந்த ஊர் மக்கள் மீது. அந்த மழையை எப்படி காப்பாற்றணும்? மழையை எடுத்து கொடையாக பிடிக்கிறான். அதனால தான் குடைப்பிடித்த கோவிந்தன் சொல்கிறோம். கோவர்த்தன மலையை குடையாய் பிடித்தவன். கல் எடுத்து கல் மாறி காத்தாய், என்றும் காமர் பூங்கச்சி ஊரகத்தாய், அருமையான இனிமையான மலர்கள் சூழ்ந்த காஞ்சிபுரத்திலே ஊரகத்தாய் என்ற ஊரகம் என் திருவூரகம் என்கிற அந்த புண்ணிய ஸ்தலத்திலே திவ்ய தேசத்திலே அருள்பாலிக்கின்றாய். என்றும் வில் இருத்து மெல்லியல் தோல் தோய்ந்தாய். சீதையை மணமுடிக்க வில் இருத்து வில்லை வளைத்து நீ சீதையை கைப்பிடித்து அவள் தோல் மீது சாய்ந்து கொண்டிருக்கின்றாய். என்றும் வெக்காவில் துயில் அமர்ந்த வேந்து, என்றும் காஞ்சிபுரத்து திருவெக்கா என்கிற வைணவ ஸ்தலத்திலே துயில் கொண்ட பெருமானே, என்றும் அல்லடர்த்து மல்லரை அன்று நீ மல்லர்களை எல்லாம் அன்று இருள் போன்ற கொடுமையான அந்த மல்லர்களை, அந்த வலிமையான பகைவர்களை அன்று கொன்றாய். அதே மாதிரி கேசி என்கிற குதிரை வடிவத்தில் வந்த அரக்கனை நீ கொன்றாய். அவ்வளவோ வலிமை பொருந்தியவன் நீ. அப்படிப்பட்ட
உன்னை நான் காதலித்து ஏங்கிக் கொண்டிருக்கிறேன், உன்னை நினைத்தே நான் உருகிக் கொண்டிருக்கிறேன் என்று இந்த பெண் சொல்ல சொல்ல அந்த கிளி திருப்பி பெருமாளை சொல்ல சொல்ல இவங்க 2 பேரும் அழ கண்ணீர் வந்து அந்த என் பெண்ணின் மார் மீது விழுகிறதே, நான் என்ன செய்வேன், என் பெண் இப்படி பெருமாளுக்கு பித்தாயிட்டாலே, திருமால் மீது காதல் கொண்டு இப்படி அவளோட பெண் கொண்டு பித்தல் மாதிரி ஆயிட்டாலே என் பொண்ணு அப்படின்னு அந்த தாய் கஷ்டப்படுற மாதிரி பெருமாள் மீது ஒரு பாசனம் பாடியிருக்கிறார் திருமங்கையாழ்வார். இது இன்றைய பதிவில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தமிழ் பாலார் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து 4 பேருக்கு சொல்லி எனக்கு இந்த சேனலை ஆதரிக்குமாறும் நல்ல ஒத்துழைப்பு தருமாறும் ஷேர் செய்து நல்ல ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.